சோழனின் செல்வி அத்தியாயம் 24. ஏன் அனுமதிக்க இயலாது தளபதியாரே? களத்தின் மாதண்ட நாயகன் நான் தானே. எனது முடிவுதானே இறுதியானது என்று கேட்டார் ராஜராஜர். மறுக்கவில்லை மன்னரே, ஆனால் என இழுத்தான் மழபாடியான். என்ன ஆனால்? உத்தரவிற்கு கீழ்ப்பணிய வேண்டியது மட்டுமே உங்கள் பணி. நெருப்பாற்றில் நீந்துங்கள் என்றாலும் செய்ய வேண்டியது மட்டுமே உங்கள் பணி என்றார் மாமன்னர். நிச்சயமாக மன்னரே, தங்களின் கூற்றை மறுக்கவே இல்லை. எப்போது குதிக்க சொன்னாலும் ஏன் என்று ஒரு வார்த்தை கூட கேளாமல் செய்து விடுவான் சோழத்தின் எந்த ஒரு வீரனும். ஆனால் முதலில் குதிக்கப் போவது நீங்கள் எனும்போதுதான் மறுக்க தோன்றுகிறது. எங்களின் மாமன்னரை முதலில் ஆபத்தை நோக்கி அனுப்ப வேண்டுமெனில் நாங்கள் எதற்கு இங்கு இருக்கிறோம் என்று கேட்டான் மழபாடியான். களம் காண வந்த பிறகு மன்னரின் உயிருக்கு இருக்கும் அதே மதிப்புதான் ஒரு சாதாரண வீரனின் உயிருக்கும் என்பதுதான் சோழத்தின் நியதி என்பது தாங்கள் அறியாததா தளபதியாரே? அறிவேன் அரசே, ஆனால் மனம் ஒப்பவில்லையே இதற்கு. பின்புறம் இருந்து கோட்டை மதில் உடைத்து உள் நுழைய வேண்டுமெனில் அங்கிருக்கும் வீரர்களின் கவனத்தை திசை திருப்பியே ஆக வேண்டுமல்லவா? அதற்கு உள்ளிருந்து எதையாவது செய்தே ஆக வேண்டுமல்லவா? அதை எவர் செய்கிறார் என்பது தற்போதைக்கு முக்கியமா என்ன? கோபத்தோடு கேட்டார் ராஜராஜர். அவரது கோபம் கண்டு மிரண்டு போனான் மழபாடியான். என்ன செய்ய வேண்டும் அரசே? எப்போது தாக்குதலை தொடங்க வேண்டும், அதை மட்டும் கூறுங்கள். கோட்டைக்குள்ளிருந்து புகை மண்டலம் எழும்புவது தெரியும். அப்போது உங்களின் தாக்குதலை தொடங்குங்கள். அது போதும், இப்போது புறப்படுங்கள் என்று மன்னர் உத்தரவிட அங்கிருந்து அகன்றான் மழபாடியான். அவன் சென்ற பிறகு மற்றொரு உப தளபதியை அழைத்தார் ராஜராஜர். நிலைமையை ஆராய்ந்தீர்களா? கோட்டை வாயிலை தகர்த்துவிட இயலுமா தொடர் தாக்குதலினால் என்று கேட்டார் மன்னர். நெருங்குவதே சற்று கடினம்தான் அரசே. என்றாலும் ஏதாவது ஒரு வழி கிட்டும் என ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றான் அந்த உப தளபதி. உள்ளே ஒரு மிகப்பெரிய கோசாலை உண்டென்று சொல்கிறார்களே, அது உண்மைதானா? உண்மையான தகவல்தான் அரசே. ஆனால் அங்கிருந்த ஆவினங்கள் எதுவும் கோட்டை வாயில் வழியாக வெளியேற்றப்படவில்லை. வேறு ஏதேனும் சுரங்க வழி அமைத்து வைத்திருக்கலாம் என்றான் உப தளபதி. இத்தனை உறுதியாக கூற காரணம்? கூர்மையாக கேட்டார் மன்னர். எதிரி நாட்டு படைகள் கோட்டை வாயிலில் எனும் போது குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களையும் ஆவினங்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்துவதுதான் முதல் செயலாக இருக்கும். வேங்கி நாட்டின் வனப்பகுதிகளில் நடமாட்டம் தெரிவதாக ஒற்றர்களும் தகவல் தந்துள்ளனர் எனும் போது நிச்சயமாக ஏதேனும் மாற்று வழி இருந்தே ஆக வேண்டும் அரசே என்றான் உப தளபதி. சரியான யூகம்தான், நிச்சயம் இருக்கும். எரி அம்புகளை தயார் நிலையில் வைக்க சொல்லுங்கள். வலிமை வாய்ந்த வெகு தூரம் வில்லெறியக்கூடிய நமது வீரர்களை முன் வரிசைகளில் நிறுத்துங்கள். அத்தனை வீரர்களும் கோட்டையின் வடகிழக்கு மூலையை நோக்கி தொடர்ச்சியாக எரி அம்புகளை செலுத்த சொல்லுங்கள். நான் கூறும் வரை நிறுத்த வேண்டாம். அப்படியே அரசே என கூறி நகர்ந்த அவனை நோக்கி, மழபாடியார் பின்புறம் தாக்குதலுக்கு சென்றுள்ளார். மிச்சமிருக்கும் தளபதிகளை நான் உடனே சந்திக்க வேண்டும் என்று கூறுங்கள் என்றார். அவனும் தலையசைத்துவிட்டு வணங்கி விடைபெற எதிரே தெரியும் வேங்கி நாட்டு கோட்டையை தன் பார்வையாலே ஆராய்ந்தார் ராஜராஜர். கோட்டை கதவையே உற்று நோக்கி கொண்டிருந்தவரின் கண்கள் சட்டென்று ஓரிடத்தில் குவிய தனக்குள் புன்னகைத்து கொண்டார். அவர் அழைத்திருந்த தளபதிகள் 3 வந்திருந்தனர். படைகள் தயார் நிலையில்தானே உள்ளன. உங்கள் உத்தரவிற்காக காத்திருக்கிறோம் அரசே என்றான் ஒரு தளபதி. நல்லது, முன் வரிசைகளில் புறவி வீரர்களை நிறுத்துங்கள். வடபகுதியின் மூலையில் எரி அம்புகள் வீசும் வில் வீரர்களை ஒரு குழுவாக நிறுத்துங்கள். அவர்களை மறைத்தாற் போல இரு மருங்கிலும் வில் தாங்கிய புறவி வீரர்களே இருக்க வேண்டும். முதலில் எரி அம்புகள் வீசப்பட்டு கொண்டே இருக்கும். கோட்டை மேலிருக்கும் எதிரி வீரர்களை மட்டுமே நோக்கி நமது வில் வீரர்கள் அம்பெய்யட்டும். இடம், வலம், மையம் என மொத்த படையும் நிதானமாக முன்னேற வேண்டியது அவசியம். மைய வரிசையில் எனது படைப்பிரிவு இருக்கட்டும். அதுவே முதலில் கோட்டை வாயில் நோக்கி நகரும். அதனைத் தொடர்ந்தே மற்ற பிரிவுகள் இருக்க வேண்டும். நமது யானை படையை 2ஆம் வரிசையில் அணிவகுக்க செய்யுங்கள். கோட்டையை நாம் நெருங்கிவிட்டோம் என்பது உறுதிப்பட தெரிந்த பிறகு அவற்றை முன்னிலைப்படுத்தலாம். முதல் தாக்குதல் எரி அம்புகள் செலுத்துவது மட்டுமே. அதுவும் தொடர்ச்சியாக வடகிழக்கு மூலையை நோக்கி. உள்ளிருந்து புகை மண்டலம் எழுகிறது என்பதுதான் நமக்கான தொடக்க அடையாளம். அது கண்ட பிறகுதான் நமது நகர்வு. புரிகிறதா என்று கேட்டார் ராஜராஜர். அப்படியே ஆகட்டும் அரசே. இன்னும் சற்று நேரத்தில் தங்களின் உத்தரவுகளை செயல் வடிவில் காணலாம் என்று 3 தளபதிகளும் அங்கிருந்து நகர்ந்து அவரவர் படைப்பிரிவுகளுக்கு சென்று உத்தரவுகளை பிறப்பிக்க தொடங்கினர். சிறிது நேரத்திற்குள்ளேயே ராஜராஜர் கூறியது போலவே படைகள் நிறுத்தப்பட்டன. எதிரி படைகள் தயாராகிவிட்டன. நகர்தலை தொடங்கிவிட்டன என்பது தெரிந்ததும் வேங்கியின் வீரர்கள் அம்பு எய்ய தயாராயினர்.
தனது அம்பின் எல்லைக்குள் வரட்டும் என குறிபார்த்து காத்திருந்தனர். விண்ணிலிருந்து எரிகற்கள் கொட்டத் துவங்கிவிட்டனவோ என வேங்கியின் கோட்டை மதில் வீரர்கள் யோசிக்க துவங்கும் முன்பு சோழத்தின் ஏரி அம்புகள் பாயத் தொடங்கின. கோட்டைக்குள் தொடர்ச்சியாக வரிசையாக பாய்ந்து கொண்டே இருந்தன. அருகில் நெருங்குகிறார்கள் எதிரிகள் என்றவுடன் வேங்கியின் வீரர்களும் அம்பு மழை பொழிய துவங்கினர். சோழத்தின் நகர்வு நிதானமாகவே இருந்தது. சில சமயம் நகர்கிறார்களா என்பது கூட உறுதியாக கூற முடியவில்லை. ராஜராஜர் எதிர்பார்த்து காத்திருந்தது வீண் போகவில்லை. கோட்டையினுள் வடகிழக்கு மூலையிலிருந்து பெரிதாக புகை மண்டலம் எழ பெரியதாய் ஏதோ தீப்பிடித்து கொண்டது தெரிய வந்தது. உள்ளே தீ பரவுகிறது என்றதும் மதில் மேலிருந்த வீரர்களின் கவனமும் திசை மாற சட்டென்று வேகம் காட்டியது சோழர் படை. முதல் வரிசையின் மையத்தில் இருந்த மன்னரின் படையானது கோட்டை வாயிலை நோக்கி வேகமாக முன்னேற அங்கு காவலுக்கு இருந்த 500க்கும் மேற்பட்ட வேங்கியின் வீரர்கள் மீது வெறி கொண்டு பாய நெருங்கின சோழத்தின் வேங்கைகள். முதல் ஆளாய் வலது கையில் உயர்த்திய வாளோடு வாயிலை நெருங்கியது சோழேந்திர சிம்மமான ராஜராஜ சோழர்தான். எதிர்பட்ட வீரர்களின் சிரங்கள் எல்லாம் கனப்பொழுதில் காணாமல் போக ஆரம்பித்தன. நுழையும் இடத்திலெல்லாம் எதிரிகளின் உடல்களையே பாதையாக்கி கொண்டு பயணிக்க ஆரம்பித்தார் மன்னர். மன்னர் முன்னேறுகிறார், எதிரிகளின் கூட்டத்திற்குள் தனியே நுழைகிறார் என்பதை அறிந்ததும் வீறு கொண்டன சோழத்தின் வேங்கைகள். பாய்ந்தன ஆவேசமாக. இடம் வலம் என வந்த சோழ படைகள் இடைப்பட்ட வேங்கியின் வீரர்களை சாய்த்துவிட்டு கோட்டையின் மதிலை முற்றுகையிட ஆரம்பித்தன. கயிறுகள் வீசி மதில் மீது ஏற முயற்சித்தன சில வேங்கைகள். பின்னிருந்த யானை படையை முன்வர செய்து ஒரு பக்கமாக ஒதுக்கினர். பாறை கற்களை எரியும் பொறிகளை கொண்டு குறிப்பிட்ட இடத்திலேயே மதிலை தொடர்ந்து தாக்க விரிசல்கள் விட ஆரம்பித்தன ஆங்காங்கே. இப்போது முரட்டு யானை படையினரை கொண்டு மோதவிட வேங்கியின் மதில் சுவர் ஆங்காங்கே விழ ஆரம்பித்தது. கோட்டையின் பின்புறம் காத்திருந்த மழபாடியான் புகை மண்டலம் எழுந்தவுடன் பொறிகளை கொண்டு தொடர்ச்சியாக கற்களை வீசிக்கொண்டே இருந்தான். உள்பக்கத்தின் தீயானது மதில் சுவரில் அனலை கக்குவதைக் கண்ட அவன் தமது யானைகளை நெருங்க விடாது பொறிகளை கொண்டே பாறை கற்களை வீசிக்கொண்டிருந்தான். பலமான தாக்குதலினாலும் அதிகமான அனலாலும் மதில் சுவரானது சேதப்பட ஆரம்பிக்க ஒரு புறவி நுழையும் அளவிற்கு ஓரிடத்தில் சுவரானது இடிந்து விழ உள்ளே நுழைய ஆரம்பித்தனர் சோழத்தின் வீரர்கள். வேகமாக பின்பக்கமாக உள்ளே நுழைந்த மழபாடியான் கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது அவனை. குன்று போல எரிந்து கொண்டிருந்தது உள்ளிருந்த கோசாலை. ஆவினங்கள் ஏதும் இல்லை என்ற ஒரு முறை உறுதி செய்து கொண்டான். கோட்டையின் வடகிழக்கு மூலையில்தான் கோசாலை அமைக்கப்பட்டிருக்கும் என்பதை எப்படி யூகித்தார் மன்னர் என தனக்குள்ளேயே திகைத்தான். உள் நுழைந்த அவனது வீரர்கள் மதில் சுவரை பெரிதாக இடித்து தள்ள அவனது மொத்த படைப்பிரிவும் கோட்டைக்குள் நுழைந்தது. எதிரே கோசாலையின் ஓலைகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் மேடுகளும் எரிந்து கொண்டே இருக்க அவை கிளப்பிய புகை மண்டலத்தில் அடுத்த பக்கம் என்ன இருக்கிறது என்பதை கணிக்கவே இயலவில்லை மழபாடியானால். தீவிரமான தாக்குதலால் நிலைகுலைய ஆரம்பித்தது வேங்கியின் கோட்டை. மதில் மீது ஏறி நின்ற சோழத்தின் வேங்கைகள் கோட்டை வாயிலின் உட்புறம் குழுமி இருந்த வேங்கியின் வீரர்களை மேலிருந்தே தாக்க ஆரம்பித்தனர். வெளிப்புறமிருந்து யானைகளை கொண்டு தொடர்ச்சியாக தாக்க வாயில் கதவானது ஆட்டம் காண ஆரம்பித்தது. கதவுகளின் ஊடே இருந்த துளைகளின் வழியே ஏரி அம்புகளை செலுத்த அதிலிருந்து பரவிய நெருப்பானது வேங்கியின் வீரர்களை அதன் அருகில் வரவிடாமல் செய்தது. தீயின் வெம்மையும் பலம் கொண்ட யானைகளின் முட்டுதலும் காரணமாக அத்தனை பெரிய கோட்டை வாயில் கதவானது உள்பக்கமாக சரிய ஆரம்பித்து பெரும் சப்தத்தோடு விழுந்தது. வாயிலின் கதவிலிருந்து நேரே பரவி இருந்தது வேங்கியின் பெரும் படை. மையத்தில் தனது யானை மீது அமர்ந்திருந்தான் அதன் மன்னனான ஜடாசோடவீமன். அவனது பார்வை எவரையோ தேடிக்கொண்டிருந்தது. உள்ளே நுழைய ஆரம்பித்தது சோழர் படை. எதிர்ப்பு ஏதும் காட்டாதிருக்கும் வேங்கியின் வீரர்களை நோக்கியவாறே உள்ளே நுழைய ஆரம்பித்தது. சோழத்தின் மன்னன் யார் இதில்? கண்டிருக்கிறீர்களா எவரேனும் இங்கு? கேட்டான் ஜடாசோடவீமன் தனது உப தளபதிகளை நோக்கி. நான் ஒரு முறை கண்டிருக்கிறேன் அரசே என்று முன்வந்தான் ஒரு உப தளபதி. யார் என அடையாளம் காட்டு, அவனோடு நேரடியாக மோத விரும்புகிறேன் நான் என்றான் ஜடாசோடவீமன். அதோ அவர்தான் அவர்தான் கை காட்டி அலறினான் அந்த உப தளபதி. அவன் காட்டிய திசையில் உற்று நோக்கிய ஜடாசோடவீமன் அதிர்ந்து போனான். சோழ பேரரசின் மாமன்னன், காந்தலூர் சாலையை களமறுத்தவன், பல களம் கண்ட மாவீரன் என்றெல்லாம் கூறப்படுவது இவன்தானா? நம்பவே முடியாமல் பார்த்தான். டேய், உறுதியாக தெரியுமா உனக்கு?
இவன்தானா என வேகமாகவும் கோபமாகவும் கேட்டான் ஜடாசோடவீமன். உறுதியாக தெரியும், இவரேதான். அதோ அந்த கருப்பு புரவியில் முன் வரிசையில் நுழைகிறாரே அவரேதான் என்று மறுபடியும் அலறினான் அந்த உபதளபதி. அவன் காட்டிய அந்த திசையை மறுபடியும் நோக்கினான் ஜடாசோடவீமன். 1000 யானைகளுக்கு நடுவில் புரவிப்படை, கைக்கோளர் படை, வில் வேல் வாள்படை வீரர்கள் சூழ தனது மெய்க்காவலர் படை வளையத்திற்குள் இருந்தபடி களம்புக வேண்டிய ஒரு மாமன்னன் தனது புரவி வீரர்களின் முன் வரிசையில் முதல் ஆளாக வெறும் வாளை மட்டுமே கையில் ஏந்தியபடி உடலெல்லாம் எதிரிகளின் குருதி சிதறல்களை தாங்கியபடி விளையாட போகும் ஒரு குழந்தையின் ஆர்வத்தோடும் பயமே அறியாதவன் என்பதை பார்வையிலேயே காட்டி போர்க்களத்திற்குள், அதிலும் எதிரியின் கோட்டைக்குள் நுழைகிறான் எனில் இவனை எப்படி கணிப்பது என்று புரியாமல் விழித்தான் ஜடாசோடவீமன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.